உனக்கு தந்த அறிவை கொண்டு நீ என்ன செய்தாய் என்று கேட்பான். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கேள்விகள் நிச்சயமாக கேட்கப்படும். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த கேள்வியை கேட்பான். நம்பி ஆக வேண்டும். இந்த கேள்விக்கு பதிலும் சொல்லியாக வேண்டும். ஏதாவது சாட்டுக்களை சொல்லி அல்லாஹ்விடத்தில் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டிருப்போமாக இருந்தால் நிச்சயமாக நம்மை விட நஷ்டவாளிகள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். மனிதன் சில நேரங்களில் பொய் சொல்ல முயற்சி செய்வான். இந்த உலகத்தில் பல சாட்டுக்களையும் பல காரணங்களையும் சொல்லி தப்பித்துக் கொள்ள முயற்சி செய்கிறானே, மக்களை ஏமாற்றுவதன் மூலம் அல்லாஹ்வை ஏமாற்றலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறானே, இப்படியான இந்த மனிதன் அந்த மஹ்ஷரிலும் சில நேரங்களில் பொய் சொல்ல முயற்சி செய்வான். அதனால் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் தெரியுமா? சூரத்து யாசின் 65வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவர்களுடைய வாய்களுக்கு முத்திரையிட்டு விடுவோம். வ துகல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கைகள் பேசும். வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன், அவர்கள் செய்து கொண்டிருந்தவைகளை பற்றி அவர்களுடைய கால்கள் சாட்சி சொல்லும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த இடத்திலே நம்மிடத்தில் விரும்பக்கூடிய விஷயம் என்னவென்று கேட்டால், இவைகளை எல்லாம் ஈமான் கொள்ளக்கூடிய நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் போது அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடியவர்களாக வாழ முயற்சி செய்யுங்கள். உங்களை அல்லாஹு தஆலா படைத்தது அவனை வணங்குவதற்காக வேண்டி. அவனை வணங்குவது என்று சொன்னால் பள்ளிவாசலுக்குள்ளே இருக்க வேண்டும் என்பது அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை எல்லா நிலைகளிலும் நினைக்க வேண்டும். ஒரு தொழிலை ஆரம்பிக்க போகிறோம், இது அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடிய தொழிலா என்று யோசிக்க வேண்டும். ஒரு வீட்டை கட்டப் போகிறோம், கட்டக்கூடிய முறை அல்லாஹு தஆலா அங்கீகரித்த முறையா என்று யோசிக்க வேண்டும். குழந்தையை பற்றி வளர்க்கிறோம், குழந்தையை வளர்க்கும் போது நான் இந்த குழந்தையை வளர்ப்பது அல்லாஹு தஆலா அங்கீகரிக்கக்கூடிய விரும்பக்கூடிய முறையா என்று பார்க்க வேண்டும். ஒவ்வொன்றையும் நாம் செய்ய போகிற நேரத்தில் இதை அல்லாஹ் அங்கீகரிப்பானா, இதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா, நான் பேசுவது அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக இருக்குமா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எனக்கு கட்டளையிட்டபடி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று ஒவ்வொன்றையும் அந்த இடங்களிலே யோசித்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த வழியில் வாழ்வதுதான் இபாதத் என்பது. நிறைய பேர் இபாதத்தை எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்றால், தொழுவது என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள், அல்லது நீண்ட தாடி வைத்து பள்ளிவாசலோடு தொடர்பு வைத்துக் கொள்வது. இவ்வளையும் செய்துவிட்டால் அவர் இபாதத்தாளி. ஃபர்து தொழுகைகளை ஜமாத்தோடு நிறைவேற்றுவார், முன்பின் சுன்னத்துக்கள் தொழுவார், தஹஜ்ஜத் தொழுகையிலே ஈடுபடுவார், பயான் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார், பக்திமான். நான் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு அடியான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இவருடைய கொடுக்கல் வாங்கலை எடுத்தால் எல்லாம் இஸ்லாத்துக்கு மாற்றமான கொடுக்கல் வாங்கலாக இருக்கும். ஹராம் ஹலாலை பற்றி எதுவுமே யோசிக்க மாட்டார். வட்டியா சாதாரணமாக எடுத்துக்கொள்வார். அல்லாஹு தஆலா நிரந்தர நரகம் என்று சொல்லக்கூடிய இந்த வட்டியை சிம்பிளாக அவர் எடுத்து செய்து கொண்டிருப்பார். ஏனைய பாவங்களை சாதாரணமாக செய்து கொண்டிருப்பார். வாயை திறந்தால் புறமும் கோளுமாக இருக்கும். அடுத்தவர்களுடைய மானங்களை பங்கப்படுத்துவது என்பது இவருக்கு ருசியான ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்தவர்களுடைய குறைகளை தேடித் திரிவது என்பது இவருக்கு மிகவும் ஆர்வமான ஒரு அம்சமாக இருக்கும். தன்னுடைய பெற்றோர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள், உண்ண உணவில்லாமல், தங்குவதற்கு ஒழுங்கான இடமில்லாமல் இருக்கும். இவர் இபாதத்தாளி, பள்ளியிலே தொழுகிறார், நீண்ட தாடி வைத்திருக்கிறார், முன்பின் சுன்னத்துக்களை பண்ணுகிறார். ஆனால் அந்த பெற்றோரை பற்றி எதுவுமே கணக்கெடுக்க மாட்டார். மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்க மாட்டார். பெரிய இபாதத்தாளி, தொழுகை நோன்பு எல்லாம் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடுமை துன்பங்கள் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ஒரு பெண்மணியை பற்றி சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பெண்மணி இருக்கிறார். இந்த பெண்மணி இரவிலே நின்று வணங்குகிறார், நோன்பு நோட்கிறார், பெரிய இபாதத்தாளி. ஆனால் அந்த பெண்மணி பக்கத்து வீட்டார்களுக்கு தொல்லை கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பெண்மணியுடைய நிலை என்ன என்று கேட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹிய ஃபின்னார், அவள் நரகவாசி என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மஹ்ஷரிலே நாம் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக வாழ வேண்டும்.
நம்மை நாம் அடிக்கடி முஹாசபா செய்ய வேண்டும். குறிப்பாக சூரத்து ஷுஆராவிலே அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லி வரும்போது அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்ட ஒரு பிரார்த்தனையை பதிவு செய்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், யா அல்லாஹ், மக்கள் எழுப்பப்படக்கூடிய அந்த நாளில் மஹ்ஷரிலே என்னை நீ இழிவுபடுத்தி விடாதே. யார் கேட்கிறார்? கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நெருங்கிய நண்பர். இன்ன இப்ராஹீம கான உம்ம, இப்ராஹிம் ஒரு உம்மத், ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் பாராட்டி சொல்லுகிற அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், மக்கள் எழுப்பப்படுகிற அந்த நாளில் என்னை நீ இழிவுபடுத்தி விடாதே. அதோடு சேர்த்து சொல்லுகிறார்கள், யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், அந்த நாளில் சொத்துக்கள், பிள்ளை குட்டிகள் எந்த பயனையும் தரமாட்டார்கள். மிக தெளிவாக சொல்லுகிறார்கள், அந்த நாளில் சொத்துக்களோ பிள்ளை குட்டிகளோ எந்த பயனையும் தரமாட்டார்கள். இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், யார் பரிசுத்தமான உள்ளத்தோடு வருகிறாரோ அவருக்கு மட்டும்தான் வெற்றி அந்த மஹ்ஷரிலே இருக்கிறது என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி கேட்கிற அந்த துஆவை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்று மிக முக்கியமான தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது இதய பரிசுத்தம், தஸ்கியா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஈமானை நமக்கு வலியுறுத்துவது, இபாதத்துக்களை வலியுறுத்துவது, நல்ல பண்பாடுகளை வலியுறுத்துவது எல்லாம் எதற்காக வேண்டி என்றால் நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக. உள்ளம் கரைபடிந்திருந்தால் நிச்சயமாக வெற்றி கிடையாது. சகோதர சகோதரிகளே, தொழுதாலும் சரி, நோன்பு நோற்றாலும் சரி, தொழுது நெற்றி காய்ச்சி போனாலும் சரி, உள்ளத்தில் நோய்கள் இருக்குமாக இருந்தால் வெற்றி கிடையவே கிடையாது. இதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்து ஷம்ஸிலே மிக ஆணித்தரமாக சொல்லுகிறான். அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொன்னாலே அது உண்மை என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியது பொய் இல்லை என்பது நமக்கு உறுதியாக தெரியும். ஆனால் அல்லாஹ் தஆலா நாம் தெளிவாக நம்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி, நம்முடைய உள்ளங்களிலே ஆழமாக பதிய வேண்டும் என்பதற்காக வேண்டி சூரத்து ஷம்ஸிலே 11 சத்தியங்களை அல்லாஹ் தஆலா செய்கிறான். வஷ்ஷம்ஸி வதுஹாஹா என்று ஆரம்பித்து 11 முறை சத்தியமாக 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 என்று சொல்லி வந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தன்னுடைய இதயத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கிறாரோ அவர் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார். வகத் காப மன் தஸ்ஸாஹா, யார் தன்னுடைய இதயத்தை நோய்வாய்